முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் சிக்கி தண்டனை பெற்றுள்ளார். அவரை கைது செய்ய உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்நிலையில் ராஜேஷ் தாஸ் தனது முன்னாள் மனைவி பீலா ராஜேஷ் வீட்டில் அத்துமீறி நுழைந்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பீலா வெங்கடேசன் புகாரின் பேரில் விசாரணையை தொடங்கியது கேளம்பாக்கம் காவல்துறையினர். இன்று முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றது. தமிழ்நாட்டில் கடந்த 2021ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட வாரியான சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருந்தார். அப்போது முதலமைச்சரின் பணிக்கான சட்டம் ஒழுங்கு சிறப்பு டிஜிபியாக இருந்த ராஜேஷ் தாஸ் தனக்கு கீழ் பணியாற்றிய பெண் SP ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இந்த புகார் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது சிறப்பு CBCID வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இந்த வழக்கில் பல்வேறு தரப்பு விசாரணைக்கு பிறகு கடந்த ஜூன் 16ஆம் தேதி அன்று விழுப்புரம் மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிமன்றம் 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 20,000 அபதாரமும் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸின் இந்த நடவடிக்கைக்கு துணையாக இருந்த புகாரில் செங்கல்பட்டு SP-யாக இருந்த கண்ணனுக்கு 500 அபதாரமும் விதிக்கப்பட்டது. குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக விழுப்புரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மற்றும் முன்னாள் செங்கல்பட்டு SP-யான கண்ணன் ஆகியோர் மேல்முறையீடு செய்தனர். இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்கினை விரைந்து முடிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மேல்முறையீட்டு மனுக்களின் மீதான விசாரணை கடந்த ஜூன் 9ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் குற்றவியல் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸின் மற்றும் முன்னாள் செங்கல்பட்டு SP கண்ணன் ஆகியோரின் மேல்முறையீட்டு மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேலும் குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்த 3 ஆண்டு சிறை 20,000 அபராதத்தை நீதிபதி உறுதி செய்துள்ளார். அதேபோல் முன்னாள் செங்கல்பட்டு SP கண்ணனுக்கு 500 ரூபாய் அபராதத்தை நீதிமன்றம் உறுதி செய்தது. இதற்கிடையில் ராஜேஷ் தாஸின் மனைவியும் IAS அதிகாரியுமான பீலா ராஜேஷ் விவாகரத்து செய்யும் முடிவை எடுத்துள்ளார். மேலும் பீலா ராஜேஷ் என்ற தனது பெயரை பீலா வெங்கடேசன் என மாற்றிக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.